நம்மிடம் வாழுகின்ற காமராஜராக தமிழகத்துல ஒரு கட்சியை நாணயத்தோடு நேர்மையோடு நெஞ்சிலத்தோடு நடத்த முடியும். கெட்டுப்போன தமிழக அரசியல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது நேர்மைக்கும் நெஞ்சிலத்திற்கும் ஒரு புத்துயிர் பார்க்கக்கூடிய கட்சியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுத்தது கிடையாது. ஈஸியா ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஷார்ட்கட் எடுத்ததும் கிடையாது. எப்பொழுதும் நேர்கொண்ட பாதைதான். ஐயாவை அவருடைய ஒரு சீடனாக கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கின்றேன், பகிர்ந்திருக்கின்றேன். எல்லா முறையும் நான் ஆச்சரியப்படுவது, தமிழகத்தில் ஒரு தலைவர் எப்படி தன்னுடைய தந்தை மயிரலையில இந்தியாவுடைய பிரதமர் ஆகாமல் சென்றாரோ, ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக ஆகியிருக்க முடியும். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக ஆன பின்பு மொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்க முடியும். அவருடைய புதல்வனாக வந்து இன்னும் எளிமையும் நேர்மையும், அவர் மந்திரி பதவி நம்ம எல்லோருக்குமே தெரியும், எல்லோரும் நம்ம பேசுறோம். ஷிப்பிங் மினிஸ்டர் இருந்திருக்காரு, பல துறையில் இருந்திருக்கிறாங்க. கையில வந்து எந்த ஒரு சின்ன கரையும் கூட படையாத ஒரு அற்புதமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், வாழுகின்ற காமராஜர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் யுவராஜா அவர்கள் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும். இளைஞரணி காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் மூலமாக ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழகத்திலே தேர்தல் நடத்திய பொழுது அதிகபட்சமான ஓட்டை வாங்கி அந்த பொறுப்பில் இருந்த பெருமை திரு யுவராஜ் அவர்களுக்கு சேரும். எப்பொழுதும் கூட மக்கள் பணி, சமுதாய சேவை, ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்து தொடர்ந்து மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஐயா, அரசியல் எல்லோருக்குமே ஒரு காலம் வரும், எல்லோருக்கும் ஒரு காலம் முடியும், எல்லாருக்கும் ஒரு காலம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரை சகோதரர் யுவராஜாவினுடைய காலம் ஆரம்பித்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சொந்தங்கள், எனக்கு ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை வைத்துக் கொண்டு என்னுடைய ஸ்டைல்ல கொஞ்சம் அரசியல் பேசுறதுக்கு சங்கடமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஐயாவை பொறுத்தவரை ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு. வெளியிருக்கக்கூடிய வெளியாட்கள் தவறு செய்தார்களும் கூட ஒரு புன்முறுவலோடு கடந்து போயிடுவார். அதனால என்னுடைய வழக்கமான பாணியை ஐயாவுடைய அனுமதியோடு நான் பேசுகின்றேன். அனுமதி வாங்கி நான் பேசுறேன். அருமை சொந்தங்களே, நாம எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்ல புதுசா இம்பாக்ட் பிளேயர் வந்திருக்கிறாங்க. அது வருவாங்க, அடிப்பாங்க, போவாங்க. ஆனா இந்த சப்ஸ்டிடியூட் பிளேயர் ஒரு காலத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல்ல மந்திரி சபையில ஒரு சப்ஸ்டிடியூட் அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் முத்துசாமி அவர்கள். அவருடைய பேரே இன்னைக்கு சப்ஸ்டிடியூட் அமைச்சர். ஏன்னா அண்ணங்கிட்ட முதல்ல சிஎம்டிஏ சென்னையை பொறுத்தவரை இந்த நிலம் சம்பந்தப்பட்ட அளவீடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறை கையில் இருந்துச்சு. அது ஒரு 1.5 வருஷ காலம் தட்டி தடவி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தார். உடனே ஸ்டாலின் அவர்கள் அந்த துறை அவர்கிட்ட இருந்து எடுத்து சென்னையை சார்ந்த ஆர்பர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, இன்னைக்கு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு கையில கொடுத்தார். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அதே நேரத்தில் நம்முடைய சாராய அமைச்சர் ஜெயிலுக்கு போன காரணத்தினால அந்த சாராயத்துறையை அண்ணன் கையில கொடுத்தார். நானும் கூட ஈரோட்டில் எல்லோருமே சொல்லுவீங்க, முத்துசாமியில நல்லவர், முத்துசாமியில பண்பானவர், முத்துசாமியில அதிர்ந்து கூட ஒரு வார்த்தையை பேச மாட்டாரு. சரி, முத்துசாமியில கையில சாராய அமைச்சரை போயிருக்குது, அண்ணன் கண்டிப்பா நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருப்பார் எதிர்பார்த்து இவர் வந்தோடனே முதல்ல செஞ்சது என்னன்னா, இந்த சாராய பாட்டில் வித்தா சரியா வராது, அதை சின்ன சின்ன பவுச்சில் வைக்கணும், 30 ml 60 ml வைக்கணும். அப்பவே நான் பார்த்தேன், என்னங்க ஐயா அந்த கடைக்கு போய் ஷாம்பு வாங்கினா பவுச்சு பவுச்சா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி டாஸ்மாக் சாராயத்தை கொண்டு வந்து பெட்டி கடையில பவுச்சு பவுச்சா தொங்கிட்டுருவீங்களா? அன்னைக்கு ஆரம்பித்தது உண்மையால முத்துசாமி அண்ணனுடைய இறந்த முகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களை இன்னைக்கு நீங்க கேட்கலாம். ஒரு அமைச்சர் சாராயத்துறையினுடைய மந்திரியா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் சாராயம் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை தப்பாரு. மத்திய அரசு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேஷனல் ஹைவே என்ஹெச்ல இந்தியாவில் அதிகமா ஆக்சிடென்ட் இங்கு நடக்குது. ஐயா, உங்களுக்கு தெரியும், இந்தியால நேஷனல் ஹைவேல மத்திய நம்ம ரோடுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோட்ல அதிக ஆக்சிடென்ட் நடப்பது தமிழ்நாட்டில் 2025 21,122 விபத்துக்கள் நேஷனல் ஹைவேல நடந்திருக்கு. இரண்டாவது நடந்திருப்பது கர்நாடகா, நம்மளதுல பாதி 13,000. மூன்றாவது நடந்திருப்பது உத்தரப்பிரதேசம் 10,000.
பிரதேசோட மக்கள் தொகை 23 கோடி, நம்முடைய மக்கள் தொகை 8.5 கோடி. நீங்க கணக்கு பார்த்து. 4வது கேரளா 9,000 வழக்கு, 5வது மகாராஷ்டிரா 9,000. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் என்பது, குடி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒன்றாக கலந்து சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் வெளியே உறிஞ்சப்பட்டு அதன் பிறகு இந்த சாராயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை காணாம போகக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் அண்ணன் முத்துசாமி அவர்களே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இத்தனை பேருடைய ஆன்மா உங்களை சும்மா விடப்போவது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த துறையில் ஐயா நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க. பனைமரத்துக்கு கீழே நில்லாவே கல்லு குடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. நான் கொஞ்சம் போய் பத்திரமா தான் நிக்கணும். அண்ணே நான் வந்தேன், ஒன்னும் தப்பு இல்லை, சும்மா நின்று கொஞ்ச நேரம் போறேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் ஒரு சாராயத்துறையினுடைய அமைச்சராக இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அரசுக்கு வருமானத்தை உறிஞ்சி 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 இந்த ஆண்டு மட்டுமே 51,000 கோடி டாஸ்மாக் வருமானம். கடந்த 5 ஆண்டுகள்ல 2,24,000 கோடி ரூபாய் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சு போன ஆண்டு மட்டுமே வழக்கு பாருங்க 21,122 ரோடு ஆக்சிடென்ட் சம்பவங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவும் இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார் அண்ணன் முத்துசாமி அவர்களே. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஈரோடை பொறுத்தவரை ஒரு காலத்தில் அது முத்துசாமி அவருடைய காலமாக இருந்தது, புரட்சி தலைவருடைய காலத்தில் இருந்தது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு கூட ஒரு முறை 2 முறை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அருமை சொந்தங்களை எதற்காக நான் சொல்றேன்னா, இன்னும் நம்மகிட்ட சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் முத்துசாமி நான் நல்லவங்க, ஒரு ஓட்டு போட்டுறலாம் அப்படின்னு. அருமை சொந்தங்களை எதற்காக இந்த தொகுதியில் நான் சொல்றேன்னா, முத்துசாமி அண்ணனுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இளமையாக இளம் புயலாக ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய மனிதர். இந்த தொகுதி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கணும், புதிய விஷயங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அருமை சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, இது இதயத்திலிருந்து எடுக்கக்கூடிய முடிவா, மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவான்னு கேட்டீங்கன்னா, இது மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு. இளம் மனிதர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய ஆட்சிதான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். தமிழகத்தில் என்டிஏவுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய அலை இருக்கும் பொழுது எப்படி ஈரோடு மேற்குல மட்டும் இன்னொரு மனிதர் ஜெயிச்சு நாம் அனுப்பிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அருமை சொந்தங்கள், இதே தொகுதியில் நமக்கு தெரியும் 2016 அண்ணன் முத்துசாமி அவர்கள் இங்கே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியும். 2021 இதே தொகுதியில் போட்டியிட்டு வென்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறார். அருமை சொந்தங்களே, இது ஒன்றும் நிரந்தரமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியில். அதனாலதான் ஐயா GK வாசன் அவர்கள் இந்த முறை சகோதரர் யுவராஜ் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியே தீர வேண்டும் என்று நம்முடைய அருமை அண்ணன் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கலந்து பேசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளராக சகோதரர் யுவராஜ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள்,